நிறையா இன்றைக்கி ஒவ்வொன்றும் நடக்கிற செய்திகளும் சில பேர் துக்கத்தோடு எங்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க. அவங்களிடத்திலிருந்து சில காரியங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நாங்கள் ஒரு தலைப்புக்கு எடுத்து சரி நம்ம ஜனங்களுக்குள்ளேயும் அப்படி தான் இருக்கும். சில பேருக்கு வெளிப்படையாக சொல்ல தெரியும், சில பேருக்கு வெளிப்படையாக சொல்ல தெரியாது. இது நிறையா இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. சரி, அப்படி பார்க்கல சில பேர் துக்கத்தோடு எங்கிட்ட கதறுவாங்க. அதில் சில பேர் எனக்கு சாமி வேண்டாம், கடவுள் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அழுது கையில் இருக்க பேனா பேப்பர்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. அதையெல்லாம் கூட்டி கழிக்கல. இன்றைக்கி நிறையா பேருக்குள்ளே என்னென்னா ஒரே ஒரு சந்தேகம், நானும் வரேன் சபைக்கு ஜெபம் பண்ணுறேன் போகிறேன், ஆனால் கர்த்தர் என்னோடு பேசுகிறாரா? இதுதான் டவுட்டு. தேவன் என்னோட பேசுகிறாரா? அதை எப்படி பேசுகிறார் அப்படிங்கிறது கேள்வி நிறைய ஜனங்களுக்குள்ளே இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம் முடியாது. நான் பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், கர்த்தர் என்கிட்ட இருக்கிறாரா இல்லை கர்த்தர் என்னோட பேசுகிறாராங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் நம்ம ஏன் போய் கேட்டுட்டு வந்தோம் போனோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு இருந்திருப்பீங்களா இருக்கும். ஆனால் தேவனுடைய சார்பில் இருக்கும் பொழுது நாம் அப்படி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தரிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். சும்மா வந்துட்டு என்ன அவருக்கு ஆகுனா காணிக்க போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு 3 மணி நேரத்தை போக்கிட்டு போகிறதா? தேவன் என்னோட பேசணும். இது எனக்குள்ளே இருக்க வைராக்கியம் ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் தேவன் லகுவாக பேசுகிறாருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாம், இப்படி தான் பேசுகிறார், இப்படி தான் போகிறார், இப்படி தான் வழி நடத்துகிறார் இப்படின்னு ஒரு 4-5 சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைக்கி அப்படியே நேரத்துக்கு தக்கவாறு நம்ம உள்ளே கடந்து போய் பார்ப்போம், எப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல நாம் இதுக்காக ஒரு தலைப்பசனம் எபிரேயர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். திருவுளம் பற்றின தேவன்னா அவரோட நேர்முகமுகமாய் பேசின தேவன். இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு, உங்களுக்கு புரிகிற வகையில் நான் சொல்றேன். திருவுளம் பற்றின, அப்போ அவர் திருவுளம் பற்றினார். இதை எதை சொல்லுது? முதல் வசனம் கவனிங்க நல்லா. ஏன்னு கேட்டீங்கன்னா இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கர்த்தர் என்னோடு பேசுகிறாரா? இது பெரிய கேள்வி. யார் கூட பேசுவார்? அவர் பொடிப்பாயகிட்ட இருந்து கிழவன் வரையிலும் பேசுவார். இன்னாருடையெல்லாம் பேச மாட்டேன், இனி சபைக்கு 1 மாதம் தான் ஆச்சு உன்னோட பேச மாட்டேன், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் பேசுகிறார். இப்போ அவர்கிட்ட பேசுகிறாருன்னா பேசுகிறாரு. உண்டா பிரதர்? இந்த காலத்தில் கட்டாயம் உண்டு. இப்போ உங்களோட என்னோட டெய்லியில் தான் பேசுவார். இப்போ அவர் பேசிகிட்டு இருக்கிறது அவர் தான். நீங்கள் இந்த புரிந்து கொள்வதற்கு ஒரு மனம் தேவை, தாழ்மையும் விசுவாசமும் தேவை, வேற எதுவும் தேவையில்லை. தேவன் என்னோடு பேசுவதற்கு எனக்கு என்ன தேவை? ஒரு தாழ்மை வேணும், ஒரு விசுவாசம் வேணும். நீ ஒரு குத்துமதிப்பு கணக்கு போட்டிருப்ப, சிங்குன்னு இறங்கணும், நல்லா கிரீடம்லாம் வச்சுக்கணும், கத்தியெல்லாம் வச்சுட்டு சாதனா அப்படின்னு பேசணும்னு நீ நினச்சி அதெல்லாம் நடக்காது. அப்படிலாம் அவர் வரமாட்டார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தோடு முடிஞ்சு போச்சு. எனக்கு கனவுல வந்தால் கனவுலையும் வருவார். அது நம்ம என்ன எப்படி வருவார்னு பார்ப்போம். இப்போ நிறைய காரியங்கள் நீங்கள் ஒன்று எதிர்பார்த்துருக்குறீங்க, அந்த எதிர்பார்ப்புக்கு ஒத்து இல்லாததுனால நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? கடவுள் என்கிட்ட பேசலைங்கிறீங்க. எல்லாரோடையும் பேசுவார், ஒரு ஆள் விட மாட்டார். நீங்கள் அதுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். அவர் மறக்கிற தேவனும் அல்ல, அவர் பதில் கொடுக்கிற தேவன். எல்லாருக்கும் கொடுப்பார், யாராக இருந்தாலும் கொடுப்பார். பாவிக்கும் கொடுப்பார், பரிசுத்தவானுக்கும் கொடுப்பார். பரிசுத்தவானுக்கு இன்னும் அப்போ பாவம் செஞ்ச பாவத்தை திருத்திரு பேசுவாரே. உனக்கு காரியங்களை பேசணும்னா பாவத்தை திருத்திக்கோன்னு பேசுவார். அதுக்கு நீ உடங்கந்துடும். 2வது, யார் மூலம் பேசுவாருங்கிறது நான் சொல்ல போகிறேன். அங்கே உன்னுடைய மேட்டிவே இவங்கெல்லாம் சொல்லி 5-6 ஆகுது, இவ்வளோ தெரியாது. அப்படி தான் நம்ம சபைக்குள்ளே ஒரு சகோதரியை நாங்கள் அந்த சபையில் இருக்கும்போது ஆராதனைக்கு நிற்க வச்சுருந்தோம்.
உடனே அங்கே பேச்சு குச்சி குச்சி குச்சின்னு ஆயிடுச்சு. நானும் உட்காந்துட்டு இப்படியே பார்க்குறேன். சில பேர் இப்படியே நிற்கிறாங்க ஆராதனை பண்ணாமல். இந்த பொண்ணு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் மெதுவாக எங்ககிட்ட ஒரு சிலர் சொன்னாங்க, பிரதர் நாளைக்கு பாருங்க அவன் தெருவில் போடுற சண்டையை, இவ ஆராதிச்சு நான் கையை தூக்கிட்டு ஆராதிக்கணுமா, இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன இல்லைன்னா தாழ்மை இல்லை. யாருக்கிட்ட வேணாலும் பேசுவார், யார் மூலம் வேணாலும் பேசுவார். எல்லாத்துக்கும் ஒரே ஒன்று தேவை, எனக்கு தாழ்மை தேவை, இன்னொன்று விசுவாசம் தேவை. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, யார் பேசுகிறாங்கிறத பார்க்குறீங்க. இந்த பிரதர் எனக்கு தெரியாதா அப்படிங்கிறத, அதெல்லாம் வந்து தாழ்மைக்கு இடமே இல்லை. நீ ஒரு மேட்டிமையை வச்சுக்கிட்டு இன்னார் பேசினா தான் நான் கேட்பேன், இவங்க பிரசங்கம் பண்ணால் தான் கேட்பேன், இவங்க பாடினா, அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் உனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வர முடியும். ஒரு சிறு பையன்கிட்ட தான் 2 மீன் 5 அப்பத்தில் அநேகரை போஷிக்கும்படி காரியங்களை வாய்க்க பண்ண தேவன். அந்த பையன் யார் வீட்டு பிள்ளைன்னு தெரியாது. ஆனால் அங்கே நாம் இன்னைக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனம் இருக்குன்னா அது தாழ்மை. அப்போ தேவனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு தாழ்மையும் விசுவாசம் இருந்துட்டா தேவன் பேசுறது கிளியராக கேட்கும். தேவன் பேசுவார், ஆமென் சொல்லுங்க. அதற்கு உங்களுக்கு என்ன தேவை? தாழ்மை தேவை. ரெண்டாவது, இந்த 2 இருந்துட்டா எங்கே பேசுகிறாருன்னு திட்டவும் தெரியுமா உனக்கு தெரிஞ்சு போயிடும். உனக்கு கேட்காம போனதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா, எனக்கு தாழ்மை இல்லை, என்கிட்ட அவிசுவாசம் ஜாஸ்தி. இதுதான். சரி, நேரத்தை கடக்காம நம்ம வேகமாக போவோம். அப்போ முதல் வசனம் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, பூர்வ காலங்களில் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் நான் என்ன சொன்னாருங்க, தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசியிருக்காரு. யார் பிரதர் தீர்க்கதரிசி? இனி அன்னைக்கு வேணாலும் எல்லாம் என்ன சொன்னாங்க, பரிசுத்தவான் தீர்க்கதரிசி. நாங்கள் புதிய ஏற்பாடு வந்தோன்னே யாராலையும் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்கினது. அவருக்கென்று ஊழியம் செய்கிற அநேக மனிதர்கள் இருக்காங்க, ஊழியக்காரர் இருக்காங்க, போஷகர்கள் இருக்காங்க, போதகர்கள் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள். இவங்களுடைய வார்த்தை மூலமாகவும் பேசுவார். அப்படியெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பேசினார். இப்போ புதிய ஏற்பாட்டில் 2ஆம் வசனம் பாருங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த கடைசி நாட்கள், இப்ப இது என்ன சொல்றாரு அவரு? கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கி. இப்போ புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கு இயேசு கிறிஸ்து டைரக்டாக பேசுகிறார். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, உருவத்தின் வடிவம் அல்ல, அவரே வார்த்தையானவா இருக்கிறபடினால நம்மள்கிட்ட பேசுகிறார். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியின் மூலமாய் பேசுகிறார். புதிய ஏற்பாட்டுக்குள்ள 2 விஷயம், பரிசுத்த ஆவியின் மூலம் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில காரியங்கள் மூலமாய் பேசுகிறார். இதற்கு ஒன்றே ஒன்று காரணம், நீங்கள் தாழ்மையை பழகிக்கொள்ளுங்க, தாழ்மையாக இருப்பதை கற்றுக்கொள்ளுங்க. சபைக்குள்ள வரும்போது நீங்கள் தாழ்மையை கடைபிடிங்க. கர்த்தர் பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் பேசுவார் உங்களோட. இது ப்ரூஃப். ஒரு முறை நாங்கள் முதல்ல நான் ஒரு சாதாரண ஒரு விசுவாசின்னு வைங்களேன், அப்படி போயிட்டு இருந்தேன். உங்கள் லெவலும் கூட இல்லை, அந்த அளவு நான் போயிட்டு இருந்தேன் ஒரு சபைக்கு. அங்கே நான் பொதுவாகவே நல்லா ஆராதிப்பேன், தெய்வ பக்தி அப்போவே இருந்தது, அதனால தான் செலக்ட் பண்ணிட்டாரு. நான் பயங்கரமாக ஆராதிச்சிட்ருக்கிறேன். திடீர்னு யாரோ என் கையை பிடிச்சாங்க. கையை பிடிச்சி என்னத்தையோ கைக்குள்ளே நுழைக்கிறாரு. என்னடா ஆராதனை நேரத்தில் அப்படின்ட்டு கையில் கொடுத்ததை வாங்கிட்டு ஆராதனை முடிச்சு இப்படி பார்த்தா பாலாஜின்னு ஒருத்தர், பாலாஜியா மெட்ராஸ் போயிட்டு ஒருத்தர் ஊழிகால் போயிட்டேன். நான் ஆராதிச்சுட்டு உட்காந்துட்டு இப்படி பார்க்குறேன். அப்போ தான் ஏசாயா 56:5 எனக்கு கொடுத்தார். இன்றைக்கி அது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆமாம், உனக்கு உத்தம இடத்தையும் கீர்த்தியையும்
உனக்கு கொடுப்பேன்னார். உனக்கு உத்தம இடத்தை தருவேன். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். அப்ப நான் படிச்சுட்டு என்ன செய்ய போறாரு எனக்கு தெரியல. இன்னைக்கு கடைசி நீ எனக்கு சாகிறவர்கள் என் பேர் என்ன ஊழியக்காரங்கிற நித்திய நாமத்தை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கீர்த்தியும் கொடுத்துட்டார். அன்னைக்கு எனக்கு புரியல. ஏன்னா இந்த அன்னைக்கு எல்லாம் தேவன் பேசுவார்லாம் தெரியாது. ஆனால் அன்னைக்கு தேவன் என்னோட பேசுகிறார். பேசின பக்கத்தில் இருந்துக்கிறவன் அன்னைக்கு நினச்சேன், இந்த ஆள் என்ன யோகியம், இவன் தப்பு நமக்கு கொடுத்துட்டான்னு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு பயம் வாங்கி ஜோப்பில் வச்சுட்டேன். துயிலம் போல என்னுடைய ஜப குறிப்பில் போய் நான் டேட் போட்டு அதை எழுதி வச்சுக்கிட்டு அதையும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இப்போ அதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்குள்ள என்ன இருந்ததுன்னா தாழ்மை இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே எனக்கிட்ட விசுவாசம் இருந்தது. எப்படி வேணா பேசுவார். பேசிட்டாரா இல்லையா? பேசுனது இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கல. அது நடந்திருக்குதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாத்துங்க, மனிதனைக்குள் அவர் எப்படிலாம் பேசுகிறார் பாருங்க. யாக்கோபு 1:18 வாசிங்க. யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானவைகளாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே, நல்ல கவனிங்க, சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். எப்படி ஜனிப்பித்தார்? தயவு கூர்ந்து சொல்றேன், நீங்க இந்த வசனங்களை எல்லாம் எழுதி வச்சுங்க. நான் நிறைய சேமிச்சு இன்னும் நிறைய இருக்கு. ஆனால் நான் எல்லாத்தையும் எடுத்தா பைபிள் முடிக்க. அதனால் இதை எடுத்துட்டு போங்க. வீட்டில் ஒரு தடவை இந்த வசனத்தையெல்லாம் திரும்பி பாருங்க. போய் வீட்டில் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தீங்கனாலே இன்னொரு விசுவாசம் இங்கே பாதி வரும், அங்கே மீதி வரும். உங்கள் விசுவாசம் எல்லாம் இதில் கேட்க வேண்டியது, இதில் போயிட வேண்டியது. அடுத்தது பஸ் ஏறணுமா, வீட்டுக்கு போனால் பழைய குருடி கதவை திரடி. நீங்கள் பைபிளை படிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலைன்னா நீ என்னன்னு கேளு. பைபிளே தொடல, வீட்டில் இருக்கிற அத்தனை கஷ்டத்தையும் அனுபவிக்கிற பழகியாச்சு. எப்போ கேட்டாலும் பாஸ்டர் எனக்கு ஒரு பாஸ்டிங் போர்டு, ஒரு அம்மா பாஸ்டிங் போடாமா, நான் பாஸ்டிங் போடுதாம்மா. ஏம்மான்னு கேட்டேன். அவங்களுக்கு ஏதோ கஷ்டமாம்மா, அவங்க கஷ்டத்துக்கு நான் பாஸ்டிங் போடணுமாம்மா. யார் பசிக்கு யார் சாப்பிட்றது? இது எல்லாமே வீண் வேடிக்கைகள். நீங்க வழிபடுகிற, நான் வழிபடுகிற தெய்வம் அசாதாரணமான ஒரு தெய்வம் அல்ல. அவர் பேசுகிற தெய்வம், பல வடிவங்களில் பேசுகிறவர். முதலாவது அவருடைய வார்த்தையின் மூலமா பேசுகிறார், திடம் கொள்ளுகிறார், பலப்படுத்துகிறார். அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனம் இல்லை, அவ்வளவுதான். இதுவரை எழுத்து நம்ம என்ன பண்ணிடும் அப்படின்னா அது எழுத்து தான். தேவன் என்னிடத்தில் சொல்லிட்டார். நீங்க நினைச்சு பாருங்க. அவிசுவாசம் கொஞ்சம் பாதி இருந்த காலகட்டத்தில் தான் இந்த ஏசாயா 56:5 என் கைக்கு வந்துச்சு அட்டை. என்ன கொடுத்தாருன்னு ரொம்ப நேரம், ஏன்னா நான் ஆராதனையை விட்டுறக்கூடாதுன்னு வேற. அப்படி முடிச்சு உட்கார்ந்து டப்புன்னு படித்தேன். உன்னை உத்தம இடத்துலையும் கீர்த்தி உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். அவ்வளோதான். ஆனால் அது எனக்கே பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஜாப்பில் வச்சுட்டு தூக்கி எறியல. நான் பொதுவாகவே கீழே ஒரு ஜீசஸ் படம் கிடந்தாலும் இதை எடுத்து ஒரு ஓரமாக உருட்டி போட்டு தான் போவேன். முதல்ல உங்களுக்கு தேவை விசுவாசம். அதாவது நீங்கள் முதல்ல என்ன பண்ணிடுறீங்களா, உனக்கு என்ன தெரியுமோ முதல்ல கொண்டு வந்து வச்சிட்றேன். பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. என்ன தீர்வுங்கிறத நீ கொண்டு வந்து வச்சிடுற முதல்ல. அப்போ அதுதான் நடக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு பழங்க. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். சங்கீத புத்தகம் 119:105. சங்கீதம் 119:105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இப்ப முதல் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோங்க? அவர் எப்படி பேசுவார்? எல்லாம் வாயில தெரிஞ்சு சொல்லுங்க. அவர் எப்படி பேசுவாரு? வார்த்தை மூலம் பேசுகிறார். சங்கீதக்காரன் சொல்றான், நீங்க யாக்கோபை பார்த்துட்டீங்க, மேலையும் பார்த்துட்டீங்க, எபிரேயர்லையும் பார்த்துட்டீங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீத தாவீது சொல்றான், என் கால்களுக்கு எது? வசனம். சார், நீ படிக்கிற வசனம். என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். சும்மா நீங்கள் எதையுமே செய்யாமல் சர்ச்சுக்கு போனால் என்ன நடந்தது? ஒரு பொண்ணோட வீட்டுக்காரர் கேட்கலாம், நீ சர்ச்சுக்கு போனீ, உனக்கு என்ன நடந்தது? சர்ச்சுக்கு போனால் என்ன நடக்கணும்? நல்லா டீ கொடுப்போமே முடிஞ்சோடனே. நீ என்ன பண்ணினேனே உனக்கு தெரியாது. ஆனால் உன் கனவு நான் திட்டுறதுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்துட்ருக்கிற.
முதல்ல நீ இங்க என்ன பண்ணணும்? வேதம் தெளிவா சொல்லுது, உன் கால்களுக்கு உன் பாதைக்கு. சார் இது என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உன் கால்களுக்கு தீபம்னா என்ன தெரியுங்களா? நம்மை சூழ்ந்துட்டு இருக்கிற பிரச்சனை. உன் பாதைக்கு வெளிச்சம் இனி எதிர்கால பிரச்சனை. டார்ச் லைட் எவ்வளவு தூரம் அடிக்கும் சொல்லுங்க? டார்ச் லைட் எவ்வளவு தூரம் அடிக்கும்? உன் நடக்கிற தூரத்துக்கு கிளியரா இருக்கும். அதுக்காக இங்கே தென்னை மரத்துக்கு அடிச்சுட்டு கால் கீழே தெரியலன்னு கூடாது. இப்படிதான் டார்ச் அடிக்கணும். ஒரு 10 அடிக்கு உன் கால்களுக்கு நடக்கிறதுக்கு அது பாதை. கார் லைட் எவ்வளவு தூரம் அடிக்கும்? அது அடிக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே, ஒரு 1/4 கிலோமீட்டராவது அடிக்கும். தாராளமாக அடிக்கும். ஐபிஎம்மில் போட்டால் போயிடும். 1/4 கிலோமீட்டர் தாராளமாக போகும். அப்போ 2 லைட்டு தான். ஒரு லைட்டு 10 அடி தூரம் நடக்கிறதுக்கு, இன்னொரு லைட்டு வெகு தூரம் நடக்கிறதுக்கு, பயணப்படுறதுக்கு. கார் லைட் அவ்வளோ தூரம் அடிக்கலன்னு வைங்களேன், அதோடைய வேகத்துக்கு உங்களால் சட்டுன்னு பிடிபடாது. அப்போ அதோடைய வெளிச்சம் ரொம்ப தூரம். சில திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இப்போ ஒரு திட்டம் இருக்கும் எல்லாத்துக்குள்ளேயும். ஜூனுக்குள்ளே ஃபீஸ் கட்டணும், ஜூனுக்குள்ளே அடுத்த கட்ட கல்விக்கு போகணும். இது குறுகிய கால திட்டம். அப்புறம் இன்னொன்று நீண்ட கால திட்டம்னு ஒன்று இருக்கா இல்லையா? எதிர்காலத்தில் நான் என்ன பண்ணணும், என் தொழில் என்ன, இன்னைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த படிப்பு என்னுடைய எதிர்காலத்துக்கு. எதிர்காலம்னு என்ன தெரியுங்களா? சாகும் வரை என் பிழைப்புக்கு எது உதவும் அப்படிங்கிற 2 பிரச்சனை இருக்குல்ல. ஒன்று 27ஆம் தேதிக்குள்ள அப்ளிகேஷன், கால்களுக்கு தீபம். 3 2 என் எதிர்காலத்து தேவைகள், பாதைக்கு வெளிச்சம். இந்த 2க்குமே எது உதவுங்கிறாருங்க தாவீது சொல்றான். அவனுடைய விசுவாசமும் தாழ்மையும் எவ்வளோ பெருசு பாருங்க. உம்முடைய வசனம் அப்படிங்கிறான். அப்போ அந்த பைபிளையே நான் தொடலைன்னா என்ன அர்த்தம்? பைபிளே நான் தொட மாட்டேன், அப்போ எனக்கு நடக்க முடியல, அப்போ எனக்கு கீழே தள்ளுது, அப்போ என்ன துரது? எப்படி துரத்தும்? ஒன்னா தெரிஞ்சுட்டா பாஸ்டரையும் மதிக்கிறது இல்லை, சர்ச்சையும் மதிக்கிறது இல்லை. தெரியலன்னா பாஸ்டரை கேட்டே கொண்டுடுவோம். இதுதான் நடக்குது சபைக்குள்ள. ஒன்று கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தா தெரிஞ்சிருச்சுன்னா பாஸ்டரை மதிக்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கு போயிடலாம். சபையை மதிக்க வேண்டாம், எனக்கு எப்போ பிரியமா வருவோம், ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க. இதுவும் தப்பு. தேவன் எல்லாத்தையும் பார்ப்பாரு, தாழ்மையும் பார்ப்பாரு, விசுவாசத்தையும் பார்ப்பார். நமக்குள்ள தாழ்மை, இந்த மேட்டிமை கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று. பார்க்கலாம், கர்த்தருக்கு சுத்தமாக மேட்டிமையை பற்றி ஒரு நாள் எடுப்போம். சரி, இப்போ 105 சொல்லுது, 2க்குமே எல்லாத்துக்குமே என்ன பண்ணுதாமா? வசனம்தான் உங்களை வழிகாட்டும். அப்போ தேவன் என்னோடு எப்படி பேசுகிறார் அப்படின்னா, எப்படி பேசுகிறார் நீங்களே சொல்லுங்க. வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக, பைபிள் மூலமாக. நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாங்க, நிறைய சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திடீர்னு நிற்பீங்க, ஒரு கார் சல்லுன்னு போகும், உங்களை திரும்பி பார்க்க சொல்லும் பாருங்க. சில ஆவி திரும்பி பார்க்க சொல்லும். இப்படின்னு பார்த்தா நான் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எத்தனை வருஷம் இதெல்லாம் கர்த்தர் பேசுறது. அங்கே உங்களுக்கு தாழ்மை வேணும். அவன் ஒட்டிக்கிட்டான், அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா அது ஒட்டுனது தான். ஆனால் தேவன் பேசிட்டார். என்னைக்கு வசனத்தை கொண்டு உன்னை திடப்படுத்துதோ அப்பவே பேசிட்டார். இதை நீ அங்கீகரிக்கிறாயா அப்படிங்கிறத தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். மேபி முதல்ல அசால்ட்டாக இருக்கலாம், 2வது 3வது பார்ப்பார். என் பிள்ளை எவ்வளவு எதிர்பார்க்குது பார்த்தியான்ட்டு அவரே நேரடி பேச ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. அப்போ வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். 2வது பாயிண்ட், அவர் நிறைய இருக்குதே, நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். தேவ ஆவியின் மூலமாக பேசுகிறார். யார் மூலமா? பரிசுத்த ஆவியின் மூலமாக பேசுகிறார். படிங்க பார்க்கலாம். யோவான் புஸ்தகம் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாருங்களேன், இப்போ அவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி. இயேசுவுடைய காலம் முடிய போகுது, அடுத்ததா வரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர்.
இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை குழப்ப மாட்டார், கவலையப்படாதீங்க. அவராக ஒன்று உங்கள்கிட்ட பேச மாட்டார். தெளிவாக எழுதியிருக்கு, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார். ஒருத்தனுக்கு நினைப்பூட்டணும்னா என்ன காரியம்? காலையில் அந்த சகோதரன் என்கிட்ட ஃபோன் பண்ணார், ஜெபம் பண்ணிக்கிங்க, நான் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறேன். அப்போ எனக்குள்ளே ஆண்டவர் சொன்ன ஒரு 2 பாயிண்ட் சொன்னார். நான் சொன்னேன், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன், ரவிச்சந்திரா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, ஆனால் மறந்துருப்பீங்க, நான் நினைப்பூட்டுறேன்னு. என்ன பிரதர் அப்படின்னாடி, எல்லா கேள்விகளுடைய ஆல்ஃபபெட்டிக்கையும் சீரியல் நம்பரையும் கரெக்டாக எழுதுங்க. மாற்றி எழுதுனீங்கன்னா ஆன்சர் திருத்துறவனுக்கு ஏதோ கஷ்டம் ஓடுதுன்னு தெரியாது, அதுலேயும் மார்க் போயிடும். உங்களுக்கு தெரியும், ஆனால் நினைப்பூட்டுறேன்னு. அவர் சிரிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர் அப்படின்னா. இன்னொன்று நான் நினைப்பூட்டேன்னு, இன்னொன்று நான் பால் பென்னா இங்க் பென்னா நீங்களும் தெரிஞ்சுங்க கேட்டேன். இல்லை பால் பென் என்ன சைஸுன்னு கேட்டேன். அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிற பால் இருக்குது பார்த்தீங்களா, 0.5, 0.75, 1.5 இருக்குது. சில எக்ஸாமில் 1.5 தான் யூஸ் பண்ணணும். அதை கேட்டிங்களான்னு கேட்டேன். அப்படியா, ஓகே பிரதர் அப்படின்னார். இங்கு பேனாவாக இருந்தால் மடிக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து மடிங்க, உடனே மடிச்சிங்கன்னா இந்த இங்கு அதில் ஒட்டிடும், அந்த இங்கு இல்லைன்னா அதுலேயும் மார்க் போயிடும். இது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, மறந்ததை நான் ஞாபகப்படுத்துகிறேன்னு. கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், புதுசாக உங்களுக்கு ஒன்றும் போதிக்க மாட்டார். உங்களுக்கு நானே அவர் பரிசுத்த ஆவி உங்களுக்கு என்ன பண்ணுவாராமா? நினைப்பூட்டுவார். அப்படின்னா உங்கள்கிட்ட யார் பேசுனது? அப்போ பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அதுக்கு சில பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க கேட்டாங்க, எங்களுக்கு பரிசுத்த ஆவியே கிடைக்கலையே, அப்படி எப்படி பேசுவார்? இப்போ கிடைக்கலன்னு எதை வச்சு சொன்னேன்? இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. பரிசுத்த ஆவி எனக்கு இல்லை, வாலிப பிள்ளைங்க எனக்கு கொடுங்க. இன்றைக்கி இல்லை, நான் ஆரம்பித்த காலத்துலேருந்தே இது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. பரிசுத்த ஆவி என்னோட எப்படி பேசுவார்? என்கிட்ட கிடைக்கும், எனக்கு கிடைக்க. பரிசுத்த ஆவியினோட என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? இது பழக்கி விட்டாங்க நிறையா பழைய பெண்டுகாஸ் சபை. இப்போ நான் பேசும்போது ஒரு அம்மா அங்கே குதிக்கும் கை தட்டிட்டு, இன்னொரு அம்மா உருண்டுரும், இன்னொரு அம்மா எந்திரிச்சு நடக்கும். இதெல்லாம் பரிசுத்த ஆவி நினச்சிட்டு எனக்கே வரல. நிறைய பேர் இதை விட இந்த ரவிச்சந்திராவுடைய மனைவி சுஜினி அங்கே நின்று பார்ப்பாங்க, எங்கிட்ட வர்றவங்களாம் பொத்துன்னு உழுவாங்க, உளுந்து எந்திரிச்சு போவாங்க. ஒரு நாள் என்கிட்ட வந்துச்சு, அது இங்கிலீஷில் தான் பேசும், பாஸ்டர் எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்னுச்சு. நான் கொஞ்சம் யோசிச்சு, அப்போ இவளுக்கு இன்னும் பைபிளை புரியலையோ அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னேன். பாருங்கள், எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி இருக்குது, எனக்கு இல்லைன்னா. இந்த ஆவி வேணுமா? ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீன்ட்டு நான் ஒன்று வாங்கிக்கிட்டா இன்னொரு ஃப்ரீ அப்படின்னு. பரிசுத்த ஆவி இருந்தால் குதிக்கணும்னு எந்த பைபிளையும் எழுதலை. பரிசுத்த ஆவி இருந்தால் நீ என்ன செய்வேன்னு வேணா எழுதியிருக்கு. பரிசுத்த ஆவி இல்லாமல் நீ இப்படி உட்கார்ந்து கேட்கவே முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாமல் உன்னால் பைபிளை வாங்கிய படிக்கவே முடியாது. பரிசுத்த ஆவி இருந்தால் உன்னால் பேசாமல் இருக்கவே முடியாது. சத்திய வசனத்தை ஒருத்தருக்காவது சொல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தின் ஆவியை நான் சொல்கிறேன். பரிசுத்தாய் வந்த பிறகு நீ என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் 100% உறுதி, உன்னால் வாயை அடக்கி வச்சுட்டு இருக்க முடியாது. பார்த்தவங்ககிட்ட எப்படி அவங்களுக்கு தெரியுமா? பைபிளில் அப்படின்னு இறங்கிடுவேன். 5 நிமிஷமாவது களத்தில் இறங்கி நீந்தி தான் வெளியே வருவியோ தவிர, அதே சமயத்தில் உங்கள்கிட்ட பேசுனது ஆவியானவன் தான், அவன் யாராக இருந்தாலும் சரி அப்படியே நின்றுவான் கொஞ்சம் நேரம். இப்படி ஒரு அனுபவம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நீ தெரிஞ்சுக்கோ, உன்னோட இருப்பது பரிசுத்த ஆவி. யாருக்கிட்டையாவது பேசும்போது எனக்கு வேதமே வரல, ஒரு வசனம் கூட வாயில் வரலன்னா உங்கள்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. நீ கீழே விழுந்தா பரிசுத்த ஆவி, 2 பல்பை உடைச்சா பரிசுத்த ஆவி, சேரை உடைச்சா பரிசுத்த ஆவி கிடையாது. உன்னால வசனத்தை சொல்லாம இருக்க முடியாது. உன் கூட யாராவது பேசுனா, ஆமா பைபிளையும் கூட அப்படி சொல்லியிருக்கணும், ஒரு நினைவு வந்துருச்சுனாலே நீ தெரிஞ்சுக்க. ஏன்னா அவர் உங்களுக்கு அடுத்து சொல்ல நீங்க தான். எங்க பேசினாலும் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? நினைப்பூட்டுவார். யார் பேசுனத அங்க தெளிவா இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு போதித்த, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும். அவர் வேற ஒன்றும் போதிக்க மாட்டார். நல்லா தெரியுங்க. பரிசுத்த ஆவி புதுசாக இல்லை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிங்க, அதெல்லாம் கிடையாது.
இயேசு கிறிஸ்து வேதத்தில் என்ன பேசினாரோ அதனால தான் அவருடைய மரணத்தில் சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வச்சுருந்தா அதை வச்சு பூஜை பண்ணியிருப்பேன், இன்றைக்கி நெகத்தை வெட்டியிருப்பேன். நடந்ததா இல்லையா? சவேரியார் கோவாவில் கட்டவரில் ஒரு அம்மா சாமி கும்பிட்ற மாதிரி அப்படியே அந்த கட்டவரில் கடிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சுல்ல, ரத்தம் சொட்டு வச்சு கண்டுபிடிச்சி போய் வீட்டில் போனால் அந்த நமது ஆர்சி இந்த பீடான ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, அதில் ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கோம் கட்டவரில். அப்புறம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சுண்டி போச்சுங்கிறாங்க. அதுவே தவறு தான். எப்படின்னு கேட்டால் பாருங்கள், அப்படியே உயிரோடு இருந்தாரா? இல்லை, அவருக்கு இன்னும் அழிவே இல்லை. எப்படி அழிவு இல்லை? ரத்தம் சுண்டிருச்சுல்ல. நிறையா காரணங்களை சொல்லலாம். அது உயிரோடு இருந்தாரா? அது அற்புதமாக? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உயிரோடு இல்லை, எல்லாமே அழுகிடுச்சா இல்லையா? அப்புறம் என்ன? ரத்தம் ஓடல, முடி வளரல, நகம் வளரல, கேட்ட நகம் வளர்ந்தது, எல்லாம் என்னென்னமா சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக பார்த்துக்கலாம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல தேவன் எப்படி உங்களோட பேசுவார்? அவருடைய வார்த்தையின் மூலம் பேசுவார். நீ இன்றைக்கி பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். நான் ஒரு பொண்ணுக்கு திருமண காரியத்துக்கு வந்துச்சு. நான் உடனே அந்த பிள்ளைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்னு காலையில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். திடீர்னு எனக்கு ஒரு வசனம் குப்புன்னு பெருசாக வந்துட்டு போகுது. இது என்னடா இதுன்னு மறுபடியும் நல்லா ஊன்றி கவனிச்சா, இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லைன்னு வருது. அந்த பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணக்கூடிய காலம் இன்னும் வரல அப்படிங்கிறத திட்டமாக நான் சொன்னேன். அந்த பிள்ளைக்கு சொல்ல வேண்டியதை கர்த்தர் ஊழியக்காரனோடு பேசுகிறார். பேசினோன்னு நானும் சொல்லிவிட்டேன், படிச்சு பாருமால. அப்புறம் எப்போ ஆண்டவருக்கு ஏற்ற காலம் சொன்னார், ஏற்ற காலத்தில் அந்த திருமணம் முடிஞ்சுது. அப்போ தேவன் பேசுவாரா? நான் கட்டாயம் பேசுவார். வேத சத்தியத்தின் மூலம் பேசுகிறார், முதல் பாயிண்ட். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியின் மூலம் பேசுவார். பரிசுத்த ஆவியின் மூலம் எப்படி பிரதர் பேசுவார்? உங்களுக்குள்ளே இருந்து பேசுவார். உன் மனசுக்குள்ளே ஒன்று பேசும், நல்லது கெட்டதை பாகம் பிரிக்கும். நீ உட்கார்ந்துக்கிட்டு இல்லை நம்ம தான் யோசிக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு நீ தெனாவட்டாக இருக்கக்கூடாது. ஒப்பு கொடுத்து பாருங்க. தேவன் எப்பொழுது மனசில் பேசினார்னா, தாவீது சொல்கிறான், நான் ஒரு முறை கேட்டேன், அவர் இருமுறை விளம்பினார். 2 தடவை உனக்கு பதில் ஒரே மாதிரி வந்துடும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜாக் என்ன படிக்கணுங்கிறப்பா நான் என்ஜினியரிங்கிட்டேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் என்ஜினியராக இருக்கனால அவளை ஆர்கிடெக்ட் அனுப்பலான்லாம் இருந்தாங்க. நான் ஆண்டவர் சொன்னதுக்கு மீறிலாம் செய்ய மாட்டேன். இதை விட ஆர்கிடெக்ட் சூப்பராக தான் இருக்கும், நல்லா சம்பாதிக்கலாம், ஃபாரின் கீரின் போகலான் தான். பட் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார் என்ஜினியரிங்ட்டார். உடனே இவளுக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் அன்றைக்கி ஆர்கிடெக்ட் நீ போய் இன்னொரு பாஸ்டர்கிட்ட கேட்டுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் எல்லாத்தையும் அனுப்ப மாட்டேன். ஜீவவாசல் ஊழியத்தில் ஜீவான்னு ஒரு பேர். அவர்கிட்ட பண்ண அவரும் சொல்கிறார், ஆண்டவர் என்ஜினியரிங் தான் படிக்க சொல்கிறார். இப்போ என்ன பண்ணுறாருங்க, ஒரு முறை கேட்டதுக்கு 2 முறை விளம்பினார். கன்ஃபார்ம் படித்தாச்சு, முடிஞ்சது, சம்பாதிச்சிட்ருக்காங்க. தேவன் பேசுவாரா? மகனே மகளை பேசுவார். ஒன்று வார்த்தையின் மூலம் பேசுகிறார், இன்னொரு பரிசுத்த ஆவி உள்ளுக்குள்ளே இருந்து பேசுவார். நீ செய்வது தப்புன்னு திட்டமாக பேசுவார். நீ செய்ய போகிற அயோக்கியத்தனத்தை சொல்லுவார், இது அயோக்கியம் தானா, பெற்றோருக்கு மீறினது, சபைக்கு மீறினது என்று உனக்கு திட்டமாக சொல்லுவா. ஆனால் அவனுடைய மேட்டிமை என்ன பண்ணு தெரியுமா? அதை உதாசீனப்படுத்திட்டு நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதை இன்னைக்கு நேற்று நான் சொல்லலை, 2004 சொல்லிட்டு இருக்கேன். தேவன் ஒரு தடவை ஆவியானுடைய பழக்கத்தை தெரிஞ்சுக்குங்க, தயவு செய்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு தடவை சொல்லுவார். இப்போ தெரியல, நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ பேசுறது தெரியும். ஏன் இதுக்கு இப்போ சொல்கிறாரு? அவங்களுக்கு இதுக்கு முன்னையும் தெரியும். ஆனால் அவங்க விருப்பத்துக்கு மாறாக இருக்கிறதுனால அதை உதாசீனப்படுத்துகிறாங்க. சரி இருக்கட்டும், அப்படியே ஒரு தடவை கொடுப்பார், நீ உதாசீனப்படுத்திட்ட. 2 தடவை கொடுப்பார், 2வது தடவை கொடுப்பார், நீ உதாசீனப்படுத்திட்ட. 3வது தடவை கொடுக்க மாட்டார். இனி பேசுறதெல்லாம் பிசாசு. யாருக்கு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். 3வது தடவை பேச மாட்டார். அந்த இடத்த நிரப்புறது பிசாசு. அவன் கொடுக்குற ஊக்கம் என்ன வேணும் தெரியுமா? அதில் நீ இறங்கிடுவ. 1. இப்போ மறுபடியும் பரிசுத்த ஆவியானவருக்கு வரேன். ஒரு தடவை பேசுவார், நீ கேட்டுரு, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இறங்கிடு. 2வது தடவை பேசுவார், அப்பவும் தேவன் சொல்கிற வார்த்தை இறங்கிடு. 3வது தடவை பார்ப்பார், உன்னை கையை பிடிச்சி கூட்ட போவார்.
அப்புறம் பேசல மாட்டார். கமான் கமான். அப்புறம் என்ன தெரியுங்களா, நீ கேட்கலனாலும் பேசுவார். அதுதான் விசேஷமே. எப்படி பேசுவார்? 2 தலை மேலே விடுவார். சொன்ன கேட்க மாட்டேன். ஏன்னா நீ அவருடைய பிள்ளை, புத்திரராக மாறுற. வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க. பரிசுத்தாவி 2 டைப்பில் பேசுவார். ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம், அவர் வார்த்தையை 2 தடவை கேட்டிங்கன்னா 3ஆவது தடவை ஃபுல் கண்ட்ரோல் அவர் எடுத்துக்குவார். நான் அப்படிதான் 2 தடவை கேட்டேன், 3ஆவது தடவை ஃபுல் கண்ட்ரோல் அவர் தான். அன்னைக்கும் கூட இந்த அலெக்ஸிக்கிட்ட நான் சொன்னேன், இன்றைக்கி நான் இப்படி இருக்கேங்கிறது நீ பார்க்காத, ஒரு அறிவு எனக்கு இல்லை, ஒரு ஞானம் எனக்கு இல்லை, கர்த்தர் தான் என்னை தட்டி தூள் கிளப்பிட்டு இருக்கார். ஒரு தடவை 2 தடவை நீ இறங்கிட்டியா அவ்வளோதான், ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருவார். அப்புறம் பாரு உன் லைஃப் ஸ்டைலை மாறிட்டு இருக்கோம். இங்கே நடந்ததெல்லாம் அதான். ஆனால் நீ 2 தடவையும் கேட்கலையா, 3ஆவது தடவை விட்டுட்டு போயிடுவார். அந்த இடத்த யார் நிரப்புவாங்கிற பெரிய கேள்விக்குறி என்ன தெரியுமா? பிசாசு எடுத்துருவான். அதுக்கப்புறம் உன்னால் தேவகுமாரா தேவகுமாரா நடக்காது, ஒரு பருப்பு வேகாது. இது விளையாட்டா நான் பேசுகிற மாதிரி தெரியலாம், சீரியஸாக எடுத்துக்குங்க, சீரியஸாக எடுத்துக்குங்க. நான் இன்னைக்கு நேற்று யாரையும் ஊக்குவிக்கலை, ஏதோ இன்னைக்கு வேணுங்கிறக்காக பேசல. நான் 2003 ஜெபத்தில் ஆரம்பித்து 2004 என்னை தேடி ஜனங்கள் வர ஆரம்பிக்கிறப்ப நான் சொன்ன முதல் வார்த்தை இதுதான், ஆவியானவருடைய குணாதிசயம் இப்படி தான். 2 தடவை நீ கேட்டுட்டீங்கன்னா நீ தான் ஃபுல் கண்ட்ரோல் அவர். புரிஞ்சுதா? 2 தடவை அவர் சொல்கிறத கேட்க பழகிட்டீங்கன்னா 3ஆவது தடவைலேருந்து கண்ட்ரோல் அவர் தான் உன் லைஃபுக்கு. உன்னை எங்கே கொண்டு போய் வைக்கணும், யாருக்கு கொண்டு போய் கட்டி வைக்கணும், எங்கே கொண்டு போய் படிக்க வைக்கணும், எங்கே கொண்டு போய் உன்னை வேலையில் இருக்கணும், என்னுடைய சுற்றியில் யாரெல்லாம் இருக்கணுங்கிற முடிவெடுக்கிறவரே அவர் தான். எத்தனையோ பேர் எனக்கு வில்லங்கங்களை ஆரம்பித்தாங்க, எல்லாம் தட்டி தூள் கிளப்பிடுவார், தூக்கி எரிஞ்சிட்டார் எல்லாத்தையும். ஒரு ஆளை பக்கத்தில் வைக்க மாட்டார். நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதுதான், தேவகுமாரா தேவகுமாரான்ட்டு. அவர் பார்த்துக்குவார். யாரெல்லாம் சதி திட்டம் தீட்டுறாங்கன்னு அவருக்கு தெரியும், அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். ஆகவே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அன்பார்ந்த வேண்டுகோள், அவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அவருடைய நம்முடைய உள்ளத்தில் அவர் அமைதியாக பேசுகிற தேவன், ஒரு நெருக்கம், எச்சரிக்கை எல்லாத்தையும் கொடுக்குற தேவன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். 3ஆவது பாயிண்ட்டு, ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? எல்லாம் வாலிப பிள்ளைக்கு சொல்லணும், எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துக்கூடாது. என்ன ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? பேன்னா எனக்கு புரியுன்னு அர்த்தமா? இனி நீ நல்லா நீ இந்த பிள்ளைக்கு கேள்வியெல்லாம் கேளுங்க நிறையா. ஏன்னா விட்டீங்கன்னா திரும்ப வந்துடும். ஆமாம். முதல்ல எப்படிங்க ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? வார்த்தையினாலே பேசுகிற தேவன். எந்த வார்த்தை? குமுதத்தில் ஒரு கதை வருமே, குட்டி கதை, அதுலையா? வசனம் அவருடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. அந்த வசனத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். குறுகிய கால திட்டம் அதுக்கும் பயன்படுவார், அந்த வசனம் பயன்படும். எதிர்கால திட்டம் அதுக்கும் பயன்படும். அதோடைய அர்த்தம் அதுதான். கால்களுக்கு தீபம், பக்கத்தில் இருக்கிற காரியம், பாதைக்கு. அப்போ 2ஐயும் பார்க்கறது வசனம் இல்லை. அப்போ வசனத்தின் மூலம் பேச. 2வது பரிசுத்த ஆவியின் மூலம் பேசுவார். பரிசுத்த வெளியே நின்று பேசுனது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே உள்ளே இருந்து பேசுகிறாரு, அதான் உணர்வு. ஒரு தப்பு தெரியும், இங்கே பேசும், வேண்டாம். நம்ம கொஞ்ச நேரம் வேண்டாம் வேண்டான்னு கேட்டு டப்புன்னு தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு போயிடுவோம். மறுதளிப்பு, இதுக்கு பேர் மறுதளிப்பு. அவருக்கு தெரியும் எந்த இடத்துல உன்னை நடத்தணும்னு தெரியும். 2ஆவது தடவையும் எச்சரிக்கை சொல்வார். அவர் எச்சரிக்கிற தேவன். பரிசுத்தா யார் தெரியுமா? அவர் எச்சரிக்கை கொடுப்பார். சில சமயம் கீழே விழுந்தெல்லாம் எந்திரிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். தட்டிடுவார் ஒரு தட்டு, போகக்கூடாதுன்னு. அப்போ ஆவியானவர் மூலமாக பேசுகிறார். இன்னும் நிறையா நான் பேசுவேன், டைம் இல்லை. அடுத்தது பிற நபர்கள் வழியாக, அடுத்தவங்க வழியாக பேசுகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும்
உண்டாகத்தக்க பேசுகிறான். அப்ப பாருங்க, இப்ப முதல்ல வசனத்தின் மூலம், இரண்டாவது தடவை பரிசுத்தாவின் மூலம், மூணாவது அடுத்த நபர்கள் மூலம் பேசுவாரு. அடுத்த நபர்னால நீங்க உடனே எடுத்து விட்டு முருகன்கிட்டயோ விநாயகன்கிட்டயோ போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரியவைகளோடு பேசுவார்கள். இப்போ ஒரு சமயம் திடீர்னு என்ன பார்க்குறீங்க, நான் உட்காந்து என்னது சிஸ்டர் என்ன பிரதர்ன்ட்டு ஒரு வாரி இது சொல்கிறேனே, அந்த வார்த்தை 10 நான் பேசியிருப்பேன். ஆனால் ஒன்று உங்களை உணர்த்த ஆரம்பிச்சிடும், ஒரு வார்த்தை உணர்த்த ஆரம்பிச்சிடும். அது தேவன் என் மூலமாக உங்கள்கிட்ட பேசுனது. ஏன் உங்கள் பக்கத்தில் ஒரு சமயம் ஜேபி பேசிகிட்டு இருக்கப்போ ஜேபி வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கும், ஆனால் அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், அது தேவன் உங்களோட பேசினது. அப்படி தேவன் பிற நபர்கள் மூலமாகவும் பேசுவார். அதனால தான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிறவன் பக்தி விருத்திக்கு ஏதுவான, அங்கே வரும் பாருங்களேன், பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்க. அப்போ ஆவியானவர், அதாவது கர்த்தர் நம்மளை இன்னொரு மனுஷங்கிட்ட, ஏன்னா நீ அவங்ககிட்ட தான் அதிகம் பேசுகிறேன்னு தெரிஞ்சால் அவங்ககிட்ட இருந்து பேச ஆரம்பிப்பார். அவங்ககிட்ட இருந்து பிசாசுன்னு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? 2 கொம்பு ஒரு வால் வச்சுட்டு ஜங்குன்னு வந்து நிற்பானே, உன் ஃப்ரெண்டு மூலமா வருவான் பிசாசு. தேவையில்லாத புத்தியை கெடுப்பான், கண்களுக்கு இச்சையை கொண்டு வருவான், மாம்சத்தில் இச்சை வரும், ஜீவனத்தில் ஒரு பெருமை வரும். இதெல்லாம் பிசாசுன்னு ஒன்று வராது. நீ பார்க்குற டிவி அந்த சீரியல் மூலமாக வரும். அதுலேருந்து ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றி விட்டுரும் தப்புல. அப்படிதான் தேவன் பரிசுத்த ஆவியும் பேசுவார். அப்போ ஒரு நல்ல மனிதர்களோட சில ஆலோசனை நீங்கள் கேட்கணும். உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மனிதர்களோட, அவனும் பரிசுத்தவானா இருக்கணும். சும்மா எல்லாம் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றலாம். அந்த யோசனை கேட்கணும். அந்த இடத்துல உங்கள்கிட்ட இவனை பற்றி எனக்கு தெரியாதுங்களாக்க, இவன் மண்ண அயோக்கியத்தனத்தை எனக்கு தெரியாது, அங்கே உங்களுக்கு தாழ்மை வேணும். ஏன்னா அவன் யாரை பற்றி கவலை இல்லை, அவன் மூலமாய் தேவன் உங்களோட பேசுவார். நான் ஜெர்மனி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவேன், ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவரே டாக்டர் மூலம்லாம் இது குணமாகாது, அவருக்குள்ளே நீங்கள் இருந்து செய்யுங்க பாம்பே. நான் டாக்டர் கன்சல்ட் போகலே முதல்ல மனசில் ஜெர்மனி, ஆண்டவரே இந்த ஆளை நான் நம்பலை, அவனுக்குள்ளேருந்து நீங்கள் பேசுங்க. சரியான மாத்திரை எழுதி தருவாங்க பாருங்க. நீங்க வேணாலும் ஏதோ ஒன்று எழுதி தந்து 4000 5000 கட்டி போட்டு வர்ற இடம் இல்லை. நீங்க இப்படி ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் அவன் மூலமா என்ன மாத்திரை என் பிள்ளைக்கு வேணும்னு தெளிவாக எழுதி தருவார். அப்போ ஒரு மனிதர், ஒரு நபர் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 23:2 வேகமா படிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். பாருங்க எப்படி ஒரு தீர்க்கதரிசி சொல்றான் பாருங்க, திட்டம் தைரியமா சொல்றான் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினாராமா. அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் ஆனவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வம். சரி விடுங்க, அவன் தெளிவா சொல்லிட்டான் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனவர் எனக்குள்ள சொல்லி உரைத்ததான். யார் சொல்றா? சாமுவேல் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி சொல்றான். அவர் எனக்குள்ள. அப்போ நானும் சில சமயம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த சத்தியம்லாம் நிறையா படித்தவன், அதனால சில சமயம் பார்த்தீங்கன்னா டபாரி எனக்குள்ளே பேசும்பார். நான் இங்கே இருந்துட்டு யாரையா பார்ப்பேன், உங்களை பற்றி ஏதாவது ஒரு காரியம் டப்புன்னு எனக்கு சொல்லுவேன். சொன்னால் இந்த ஆண்டுலேருந்து உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது, தைரியமாக போங்க அப்படின்ட்டுருவேன். ஒன்று தேவன் எனக்கு அப்படி ஒரு வார்த்தையை திட்டமாக கொடுத்தாரா, இல்லை நானாக பேசுகிறேன்னா, இங்கே தான் கேள்வியே. ஆனால் எது எப்படியோ அவருக்கென்று ஊழியம் செய்கிற, உண்மையும் உத்தமமாய் ஊழிய செய்கிற என்னுடைய ஊழியக்காரனே, உன்னுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேங்கிறார். அப்போ கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாகவும் உங்களுக்கு வார்த்தைகளை பேசுவார். சாதாரண நபர் மூலமாக யோசபாத்து கதை உங்களுக்கு தெரியும். அவனுக்கு வெளிப்பாடு யாருக்கிட்ட இருந்து வந்தது? அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு காவலாளிகிட்ட மேலே வந்துச்சு. அவன் சொல்கிறான், அரசன் பேர் சொல்லலாமா? ஆனால் அங்கே சொன்னான், யோசபாத்தே, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள உனக்கு சொல்லுகிறது, நீ உபவாசம் போடு. சார் உங்களுக்கு அன்னைக்கு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காத, பக்கத்து வீட்டு வாட்ச்மேன் கிட்ட வருமானு உங்ககிட்ட பேசுகிற தேவன் அது அப்படி. பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடில் உனக்குள்ள தேவன்,
உனக்குள்ள பேசுவார், உன் உள்ளத்தில் ஆழத்தில் பேசுவார். ஒன்று சொல்லுவார், இன்னைக்கு நீ இப்படி செய்யின்னு ஒரு மாதிரி உணர்த்தும். நான் என் வீட்டில் கேட்பாங்க, ஏன் இன்னும் போகலையா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், இல்லை இன்னும் ஏவுதல் வரலமே, ஏவுதல் எனக்குள்ளே வரணும், அப்போ தான் புறப்படுவேன். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, பணமே தரேன்னு சொன்னாலும் சரி, எனக்குள்ளே ஏவுதல் புறப்பட்டு போய் வாங்கிட்டு வேணா தான் போவேன். இதுக்கெல்லாம் தேவை என் மகனே மகளே தாழ்மையும் விசுவாசம் மிக அவசியம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, அது கிடைக்காம நடக்காது. ஆமாம், 3 மட்டும் சொன்னா, 3 மட்டும் சொன்னா 4 சொல்லுங்க, பாருங்க. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தையினால் முல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல் இருப்பார் என்றார். உங்களுக்கு இது எதுக்காக தெரியுமா இந்த வசனம்? அவர் தான் பேசினாருங்கிற தெளிவு உனக்குள்ள வந்துடும். உன் மனசுக்குள்ள யார் பேசினார் என்பது தெளிவா உனக்குள்ள வெளிப்பாடு வந்துடும். பிசாசு பேசினாலும் தெரியும், நல்லா தெரியும். சில தப்புக்கு உன்னை உந்து பாருங்க, உடம்பு போயிடலாம் ஒரு உந்து பாருங்க, நிச்சயமா அது பரிசுத்த ஆவி இல்லை, அது பிசாசு. பேசிடலாம் அந்த பையனை நினச்சிட்டே இருப்போம். ஃபோன் உடனே டக்குன்னு அடிச்சு இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம். பிசாசோட டியூட்டி முடிஞ்சு போச்சு. ஆவியானவர் ஒரு பக்கம் பேசுவார், வேண்டாம் பார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்ககிட்ட பேசுதானா? சத்தியமாக பேசுது. அதை கண்டுகொள்ள அறிவில்லை நமக்கு. அதான் கர்த்தரை அறிகிற அறிவே மேன்மையானது. என்ன அறிவு? என்னோட அவர் பேசுகிறார், பல வகையில் பேசுவார். அவருடைய வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, பைபிள் படிக்கவே பேசுவாருங்க. என்ன பேசுறீங்க நீங்கள்? அப்படிலாம் ஆழமாக போய் படிச்சிருக்கீங்களா? கிடு நுனிப்புள் மேய்ஞ்சிங்க. நல்லா ஆழமாக படித்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது 4வது பாயிண்ட், அவர் சூழ்நிலைகள் மூலம் பேசுகிறார். எப்படிங்க சூழ்நிலை? நம்ம சூழ்நிலை எப்படின்னு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு? ரோமர் 8:28 படிங்க வேகமா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஆமென் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறீங்க. அதுவே நடக்கும். சில சூழ்நிலை உங்களுக்கு முரட்டாட்டமாக கொண்டு போகும், சில சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும். எல்லாம் போனோடனே தேடிட்டு போன மனுஷன் எதிர்த்து அப்படியே வருவான். இதெல்லாம் சூழ்நிலை. யாருக்கு அது நன்மை நடக்கும்னா தேவனுக்கு கீழ்ப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு மாற்றம் நடக்கும். வேகமாக ஆதியாகமம் புஸ்தகம் 50:20 நினைத்தீர்கள், தேவனோ வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு அது நன்மையாக முடிய பண்ணினார். உங்களுக்கு எப்படி வேணால் தீமைக்கான காரியம் அமைஞ்சிருக்கலாம், ஆனாலும் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். நடக்கும், தீமை செய்கிறவன் காரியங்களும் நடக்கும், ஆனால் நமக்கு அது நன்மையாய் மாற்றி தருகிற தேவன். யோனா புஸ்தகம் 2:2 வேகமாக. உத்தரவு அருளினார், கேட்டீர், நீரோட்டம். பாருங்க, யோனா இருந்த சூழ்நிலை, மீன் வயிற்றுக்குள்ள இருந்தான். அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? அவன் ஜெபத்தை கேட்டார், காரியங்களை மாறுதலாய் முடித்தார். நீங்கள் எந்த சூழ்நிலையில், நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த சூழ்நிலை ஜெபிக்கவே மனசு வரல பிரதர்ம்பீங்க. அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை ஆற்றி தேற்றி தப்பி வைக்க அவர் வல்லவர். எஸ்தர் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 14 வருஷத்தில் இப்போதே நீ பேச வேண்டிய நேரம் என்று யாருக்கு சொன்னாருங்க? எஸ்தர்கிட்ட கேட்குறாரு, ராஜாவிடத்தில் போய் நீ பேசு, இது நீ பேச வேண்டிய நேரம். அப்போ சூழ்நிலை ஒன்று இருக்குது. பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருக்கிறதும் தப்பு, பேசக்கூடாத நேரத்தில் பேசுகிறதும் தப்பு. தானியேல் 6:22 சொல்லுது, அவர் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டினவர். ஏன்னா அவன் இருக்கிற சூழ்நிலை பெரிய மகா பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் தூதனை கொண்டு சிங்கத்தின் வாய்களை
கட்டினவர் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காம. யோபுவை பாருங்க, மகா பெரிய அரசனாக இருந்தான், ஐஸ்வர்யவனாக இருந்தான், எல்லாம் இருந்தும் அவன் பிள்ளைகள் மாடு கண்ணுகளாக இழக்கிற ஒரு நேர்வு இருந்துச்சு. ஆனால் அந்த சூழ்நிலை கர்த்தர் அவனை பாதுகாத்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தில் அவனை கொண்டு போய் விட்டார். நீங்கள் எப்படி சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். சரி, 5வது, தேவன் கனவு, காட்சி, தீர்க்க தரிசனம் வழியாக பேசுவார். அல்லேலூயா. கடந்துட்டு இருக்கு, நான் வேகமாக முடிக்கிறேன். யோவேல் முதல்ல கனவு, யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28. யாவர் மேலும் ஊற்றுவேன், அப்பொழுது குமாரரும் குமாரத்திகளும் சொல்லுவார்கள், மூப்பர் தரிசனையும் காண்பார். முதல்ல என்னங்க, தேவன் வார்த்தைகள் மூலமாய் பேசுவார், அவருடைய வசனத்தின் மூலமாய் பேசுவார். 2ஆவதுங்க, பரிசுத்த ஆவியின் மூலமாய் பேசுவார். 3ஆவதுங்க, அடுத்த நபர்கள் மூலம் பேசுவார். 4ஆவதுங்க, சூழ்நிலைகள் மூலம் பேசுவார். இப்போ கனவுகள் மூலமாக பேசுவார். யோசேப்புக்கு கனவு வந்தது இல்லைங்களா? இன்னொரு யோசேப்பு, புதிய ஏற்பாட்டு யோசேப்பு, மரியாளுடைய கணவனாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. குழந்தையும் மரியாதையும் கூட்டிக் கொண்டு உடனடியாக அந்த தேசத்தை விட்டு கடந்து போகலாம். அப்போ கனவு வழியாக பேசினார். அப்புறம் தானியேலுக்கு கனவு வழியாக பேசினார் இல்லைங்களா? அப்புறம் நேபுகாத்நேச்சாருக்கு கனவு வழியாக பேசினார். இன்னும் யாரும் சொல்லலாம், இன்னொரு பழைய ஏற்பாட்டு யோசேப்பு, அவன் கனவுக்கு அர்த்தம் சொல்லுகிறவனா கர்த்தர் வைத்திருந்தார். அப்போ உங்களோடும் கர்த்தர் என்ன பண்ணுவாரம்மா, கனவுகளின் வழியாக பேசுவார். சில சமயம் நீங்கள் நல்ல, அதுக்கு தான் சொல்லுவாங்க, படுக்க போகல தேவனை ஒரு நல்ல ஜெபிச்சுட்டு படுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் காரியங்களை சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார். நிறையா வசனங்கள் இருக்குது, டைம் தான் எனக்கு இல்லை. அடுத்தது யோசேப்பு மூலம் பேசினார். நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ காட்சிகள் வழியாக பேசுவார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 1-14, அது ரொம்ப பெரிய வசனம். தானியேலுக்கு ராஜ்யங்களை பற்ற எதிர்கால கடைசி காலத்தை பற்றி சொன்னவர் தானியேலுக்கு. அது உண்மையாலுமே அந்த கடைசி காலம் சொன்னது நீங்கள் போய் படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது அற்புதமான காரியம். அதை ஒரு காட்சிகள் மூலமாக தானியேலுக்கு காண்பிச்சார். இன்றைக்கி நிறைய வெளிப்பாடுகள் காட்சிகள் மூலம்தான் காணப்படும். என்ன தேவன் நடத்துகிறதே காட்சிகள் மூலம்தான் நடத்துகிறார். இந்த காட்சிகளை காண்பிச்சு அதுக்கு விளக்கத்தை கொடுத்து, அதுக்கு பேர் இன்டர்பிரட்டேஷன் சொல்லுவாங்க. அந்த வரம், அது ஒரு வரம். ஆக்சுவலி 9 வரங்களில் ஒரு வரம். வெறும் காட்சி பார்த்தா பத்தாது, காட்சிக்கு விளக்கம் கொடுக்குற ஒரு வரம் இருக்குது. அந்த வரத்தையும் பெற்றுக்கொள்ளணும். காட்சி பண்ணுறதுக்கே பெரிய வரம் வேணும். அது பத்தாதுக்கு இன்டர்பிரட்டேஷன், விளக்க உரை இல்லாமல் அந்த காட்சியை பார்க்க முடியாது. அந்த காட்சியை பார்த்தாலும் ஒன்றும் புரியாது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும், தாழ்மையும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளணும். இதை வியாபார ரீதியாக பெற்றுக்கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்க, தானியேலுக்கு அப்போஸ்தலர் பணி புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 9-16 பேதுரு ஒரு காட்சியில் பவுலுக்கு செல்வதற்கான தேவனுடைய நியாயத்தை பற்றி சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9-16. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் மேல் வீட்டில் ஏறினான். அதற்கு ஞான திருஷ்டி அடைந்து 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் இருக்கிறதாகவும் கண்டான். போது விடுங்க. இப்போ அவனுக்கு தேவன் எப்படி பேசினாரு? காட்சியின் வழியாக பேசினார். இப்போ எங்கள் பாஸ்டர் ஒரு தடவை அப்படிலாம் நக்கல் பண்ணார். அது எப்படி காட்சியில் யாரோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஜாடையாக என்ன போட்டார். ஆனால் காட்சியின் வழியாக தான் என் ஆரம்பத்திலேருந்து பேசுகிறார். சில பேர்த்துக்கு வசனத்தை கொண்டு பேசுகிறார். எனக்கு இருக்கிற மாதிரியே உங்கள்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு உங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார். பைபிள் படிச்சுட்டு இருக்கப்ப நடத்துவார்.
திடீர்னு ஒரு வண்டிக்கு பின்னால் போகிற வசனத்தின் மூலம் நடத்துவார். பக்கத்தில் இருக்கிற சொல்லுவான் உங்களுக்கு கர்த்தருடைய சாட்சி என்னன்னு. இப்படியெல்லாம் வழி நடத்துவர் பரிசுத்த ஆவியின் மூலம் உள்ளிருந்து பேசுவார். இதெல்லாம் வெளியே, பரிசுத்த ஆவி ஒன்று மட்டும்தான் உள்ள. அது மாத்திரமா கனவுகள் மூலமாக பேசுவார். அது மட்டும் இல்லை, அடுத்தது என்ன, தீர்க்க தரிசனம் மூலமாய் பேசுவார். அடுத்து காட்சிகள் மூலமாய் பேசுவார். ஆமாம், சரி. தீர்க்க தரிசனம் மூலமானா ஆமோஸ் புஸ்தகம் 3:7 படிங்க. ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் அவர் செய்வார்ல செய்யார்னா செய்ய மாட்டார். அப்போ ஊழியக்காரனுக்கு சொல்லாம எந்த காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார். இன்னைக்கு 18 வருஷத்தை சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு 18 வருஷம் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். 18 வருஷத்தில் அநேகரை நானே காட்சியின் வழியாக வழி நடத்தியிருக்கேன் பெரும்பாலும். அடுத்தது என் மனதில் ஆவியானவர் பேசினதை கொண்டு வெளிப்பாடு கொடுத்து நடத்தியிருக்கிறேன். நிறைய குழந்தைகள் படிக்க வருவாங்க. ஃபஸ்ட்டு எங்கிட்ட, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிர்மலா காலேஜ்னு எங்கள் இதுகிட்ட ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சது, எங்கிட்ட வந்தது, சரியாச்சு, அவ்வளவுதான். அங்கே யூத் மினிஸ்ட்ரின்னு ஒரு அந்த பிள்ளை போய் 10-20 பேர்த்து ப்ரேயர் ரெடி பண்ணிடுச்சு. எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட என்கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட வெளிப்பாடு கேட்கும். அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை கொண்டு வழி நடத்துவார். அப்போ உங்களுக்கு யார் சொன்னாங்கிறது முக்கியமல்ல. ஆமென் சொல்லுங்க. இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க தம்பிதிரையை பார்க்காதீங்க. தம்பிதிரை நாவிலிருந்து புறப்பட்ட வேத சத்தியத்தை பாருங்கள், நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, இவரை பற்றி எனக்கு தெரியாதா, இதுதான் பிரச்சனையே. நீ பார்த்தியா தவிர நாவிலிருந்து புறப்பட்ட வேத சத்தியத்தை பார்க்கல. பவுல் நல்லவன் இல்லை, ஆனால் பவுல் வாயிலிருந்து புறப்பட்டது தான் பைபிளாக மாறிச்சு. ஏசாயா எவ்வளோ தவறு பண்ணவர் தான். அவர் கேன்சர்னு தான் செத்தார். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி நாவில் புறப்பட்ட வார்த்தைகளுக்கு வல்லமை. எலிசா பேசுனா வல்லமை, எலியா பேசுனா வல்லமை. இப்போ ஆள் உருவத்தை பார்த்தீங்கன்னா நீ ஏமாளி. தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்துக்கு எட்டுனா மட்டும் பாரு, கர்த்தர் தான் அதை பேசினார். ஹல்லேலூயா. சில சமயம் சின்ன பிள்ளைங்க பேசினா கூட நான் எடுத்துக்குவேன். அதில் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று இருந்தால் போதும், உடனே நான் பிடிச்சிக்குவேன். எனக்கு அவன் சொன்னவன் யாருங்கிறது முக்கியம் இல்லை, சொல்லப்பட்ட வார்த்தை தான் எனக்கு முக்கியம். தேவன் ஒன்றையுமே ஊழியக்காரனுக்கு மறைச்சு பேசினதே கிடையாது. அல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, எசேக்கியா, ஆமோஸ், மீகா, எத்தனை பேர்த்து வழியாக கர்த்தர் ஜனங்களோடு பேசினார். அவர் எல்லாவற்றுக்கும் என்னென்னா எச்சரிப்பு, வழிகாட்டுதல், இன்னும் அவர்களுக்கு நம்பிக்கை, இந்த மூணையும் கொடுத்து தான் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தினார். அப்போ அவர் வசனத்தின் மூலமாய் பேசுவார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? வசனத்தின் அப்போ ஏன் நாங்கள் பைபிள் படிங்கிறோம்? அவர் நீ மனுஷனோடு பேசுகிறத காத்திலும் பைபிளில் படிக்கும் பொழுது தேவன் உன்னோடு பேசுவார். அநேகருக்கு காட்சிகள் கொடுப்பார், அநேக தீர்க்க தரிசனத்தை உரைப்பார். சில பேர் படிச்சுட்டு படுப்பாங்க, கனவுகளில் பேசுவார், உங்களோடும் பேசுவார். உங்களோடு பேசாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன, உங்களுக்கு அவருக்கு வைராக்கியம்? உங்களோடும் பேசுவார். இப்போ என்ன எது குறுக்க நிற்கிது? உங்கள்கிட்ட தாழ்மை இல்லை, மேட்டிமை. எங்களுக்கு தெரியாதாக்கு இந்த அக்கா பேசின வசனமெல்லாம், அல்ல இந்த அக்காவை பற்றி எங்களுக்கு தெரியாதாக்கு. இதிலேயே கணக்கு போட்டு நீ உட்காண்டிய தவிர அது மூலம் என்கிட்ட கர்த்தர் என்ன பேசினார் உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் பைத்தியக்காரர்கள் மத்தியில் தான் அவருடைய வார்த்தை எழுப்புது. அது யாருன்னு பார்க்காத, உனக்குன்னு ஒரு வார்த்தை அவனிடத்திலிருந்து வந்துதா, அதை பற்றிக்கொள்ள. நான் எப்படி போகணுங்கிற தாழ்மையும் விசுவாசம் உனக்குள்ளே இருந்தா நீ கர்த்தரால் வழிபட்டு அது உனக்கு மேன்மையார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.